ஹாய் ஹலோ எவ்ரிவன். புது வீட்டுக்கு வந்துட்டு நாங்கள் பால் காய்ச்சின விலாக் தாங்க இது. பால் வாங்குறதுக்காக வால்மார்ட் தான் போனோம். இப்போ நாங்கள் இருக்கிற இடத்துல இருந்துட்டு வால்மார்ட் ஆகட்டும், ஒரு இந்தியன் ஷாப் ஆகட்டும், எல்லாமே எங்களுக்கு ரொம்ப தூரம் தான். வேறு ஆப்ஷனே இல்லை. ஸோ என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி தான் ஆகிப்போச்சு. இந்தியன் ஸ்டோரும் பார்த்திங்கன்னா 1/2 hour ட்ரைவு, 1/2 hourக்கு மேலேயே வந்துருச்சுன்னு நினைக்கிறேங்க. ஆனால் நாங்கள் இன்னும் போகலை, பார்த்து தான் வச்சுருக்கோம். இப்போதைக்கு வால்மார்ட்டு தான் 15 minutesல இருந்துச்சு. வந்து பால் தான் மெயினாக வாங்க வந்திருந்தோம். பால் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் மட்டும் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு எல்லோரும் குளிச்சுட்டு, இன்றைக்கி ஃபஸ்ட் டே இல்லையா, ஸோ வாசல்லாம் தொளிச்சு கோலம்லாம் போட்டுட்டு நாங்கள் வந்துட்டு விளக்கு பற்ற வச்சுட்டு எப்பவும் போல் பாலை காய்ச்சி சாமிக்கு வச்சுட்டு இன்றைக்கி சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப டயர்டாக இருந்துச்சுங்க, சமைக்கிறதுக்கே தோணலை. சரி வெளியில் போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெளியில் போகலான்னு பார்த்தோம். டெக்ஸாஸில் வந்துட்டு நான் எல்லாருக்குமே தெரியும், அங்கே இருக்கவங்களுக்கு நல்லா வந்துட்டு ஹோட்டல்ஸில் நிறைய ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் கிடைக்கும். பட் இங்கே பார்த்திங்கன்னா அதெல்லாம் எதுவுமே இல்லை, ரொம்ப மோசமாக இருந்துச்சுன்னு சொல்லலாங்க. அங்கே வந்துட்டு நல்லா சாப்பிட்டு ஹோட்டலில் வந்து நல்லா ஃபுட்டு கிடச்சிட்டு இங்கே வந்து எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் எங்களுக்கு இருந்துச்சு. சரி ஃபஸ்ட்டு பக்கத்தில் தான் போனோம், ஏன்னா ரொம்ப லேட் ஆகிடுச்சு. இதுவே 8:30 மணி ஆகிடுச்சு. ஆனால் வெயில் பார்த்திங்களா இன்னும் எங்களுக்கு போகலை. ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்ததுனால இங்கே நாங்கள் வந்திருந்தோம். இந்த ஹோட்டலில் பார்த்திங்கன்னா நாங்கள் பயங்கர பசியில் வந்தங்காட்டி கொஞ்சம் நிறையவே ஆர்டர் பண்ணிட்டோம் சொல்லலாம். ஒரு பிரியாணி, அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா பட்டர் சிக்கன் ஆர்டர் பண்ணியிருந்தோம். நானுக்கு பட்டர் நானுக்கு வந்துட்டு பட்டர் சிக்கன் யூஸ் பண்ணிக்கலான்னு. ஆனால் அவங்க அந்த பட்டர் சிக்கன் அந்த கிரேவிக்கு பார்த்திங்கன்னா அவங்க ரைஸும் கொடுத்துருந்தாங்க. அந்த ரைஸும் வச்சு சாப்பிடும்போது ஓகே அப்படிங்கிற மாதிரி தாங்க இருந்துச்சு, ரொம்ப டேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தோசை ஆர்டர் பண்ணியிருந்தேன் நான் பாப்பாவுக்கு கொடுக்கறதுக்காக. அதில் வந்து பீனட் சட்னி வச்சுருந்தாங்க, கெட்டு வேற போயிடுச்சுங்க. அதுதான் இருக்கிறதுலேயே கொடுமை. சாம்பார் வந்து தண்ணியை விட மோசமாக இருந்ததுன்னு சொல்லலாம். தண்ணியில் கொஞ்சம் பருப்பு கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. சரி என்ன பண்ணுறது, பசியில் வந்து எல்லாமே அமிர்தமாக தெரியும்னு சொல்லிட்டு எல்லாம் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். அது சாப்பிட வேற முடியல. பாப்பா தான் கடைசியில் அந்த நான் சாப்பிட்டான். நான் வந்து சாஃப்டாக நான் கேள்விப்பட்டிருக்கேங்க, இந்த அளவுக்கு ஹார்டாக பிஸ்கெட் மாதிரி நான் கேள்விப்பட்டதே இல்லை. இங்கே வந்து பிஸ்கெட் மாதிரி தான் இருந்துச்சு. அது எங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ அவளுக்கு அது பிடிச்சிருந்தது போல், அவள் தான் அதை சாப்பிட்டா. இன்னொரு விலாகில் பார்க்கலாங்க. பாய்.